ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்துச்சாம். எல்லாரும் விளையாடுறத பார்த்து ரொம்ப சேடாக இருந்துச்சாம். நம்மளும் தான் ஒரு காலத்தில் பேசி சிரித்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணதுனால தான் நமக்கு இந்த நிலமை. நம்ம கிண்டல் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு பழசையெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். ரொம்ப சேடாக இருந்ததை பார்த்துட்டு ஒரு மான் பக்கத்தில் வந்து அதுக்கிட்ட பேசிச்சான். நீ ஏன் சேடாகவே இருக்க, தனியாகவே இருக்க, எங்களோட வந்து விளையாட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதான். இல்லை, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, நான் எல்லாரையும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாம். அப்படிலாம் இல்லை, நீ என் கூட வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி மான் வந்து மங்கியை ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு இருந்ததான். அதை பார்த்துட்டு அங்கே இருந்த இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வந்து, வா நீயும் எங்கள் கூட வந்து சேர்ந்து விளையாடு, நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ விளையாட்டுக்காக தானே கிண்டல் பண்ண, அதை நாங்கள் எப்போயோ மறந்துட்டோம், பாஸ்ட்டை எப்பயும் மறந்துடணும், ப்ரெசண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஃப்யூச்சரை இன்வைட் பண்ணணும், ஜாலியாக இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். எல்லோரும் வந்து கூப்பிட்டதில் அந்த குரங்குக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். எல்லாருக்கூடையும் சேர்ந்து எப்பயும் போல் சந்தோஷமாக விளையாடிச்சான். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதையெல்லாம் மறந்துட்டு ப்ரெசண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.